இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாடி தமிழ், இன்னைக்கு ஏதோ இன்டர்வியூ போறேன்னு சொன்னியே, வேலை கிடைச்சிருச்சா? இல்லம்மா, அந்த வேலை சரியா வராது. நான் உன்கிட்ட இட்லிக்கார அம்மாவை பத்தி சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? இப்படி பண்ணிட்டு இருக்க தேனு, சொன்னா கேட்கவே மாட்டியா? தேனு, எதுக்கு இப்ப இசை கிட்ட கோவப்பட்டு இருக்க? ஏய் தேனு, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? இசை, துப்பட்டாவெல்லாம் புடிச்சு இழுக்க கூடாது இசை. நீ குட் கேர்ள்ல? ஆமா, குட் கேர்ள். நீ குடுக்கற செல்லம் தான் இப்பெல்லாம் ரொம்ப பண்றா இவ. காலையில இவ பண்ண வேலையால எங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷத்துல உயிர் போய் உயிர் வந்துச்சு. என்ன பண்ண தேனு? போக கூடாதுமா, அது ரொம்ப தப்பு. அப்பா அப்பா, இப்படிதான் அவ கத்திக்கிட்டே ஓடுனா. அப்பா சீக்கிரமா வந்துருவாங்க இசை. நீ அப்பாவை தேடிலாம் எங்கேயும் போக கூடாது. என்ன? நல்ல வேளையா இன்னைக்கு தெய்வ மாதிரி வந்து அந்த தம்பி காப்பாத்தினாரு. இந்த ஊர்ல அவரை மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்குடி. அந்த தம்பி எங்களை வீட்லயே கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. இசைக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. இசையும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவர் பர்ஸ வேற எங்கேயும் விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, பர்ஸ விட்டுட்டு போயிட்டாரா? பர்ஸ் எங்க வச்சோன்னு தெரியாம அவர் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறாரு. எப்படியாச்சும் அவர்கிட்ட இந்த பர்ஸ குடுக்கணுமே. அவரு போன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காருக்கா. சரி, அவர் போன் நம்பரை கொடு. யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ, புஷ்பராஜ் சாருங்களா? புஷ்பராஜ் சாரா? ஓ, இசை பாப்பா வீட்ல இருந்து பேசுறாங்க போல இருக்கு. ஹலோ சார், கேக்குதுங்களா? புஷ்பராஜ் சார் தானே நீங்க? எஸ், சொல்லுங்க. நான் இசையோட சிஸ்டர் பேசுறேன். இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன். காலையில நீங்க தான் அவளை காப்பாத்துனீங்கன்னு அம்மா சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. அதான் தேங்க்ஸ் அம்மாவே சொல்லிட்டாங்களே. இதுக்கு தான் கால் பண்ணீங்களா? இல்ல சார், உங்க பர்ஸ் நீங்க மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஓ, அங்கதான் வச்சேனா? நான் எங்க வச்சேன்னு தெரியாம இவ்வளவு நேரம் கன்ஃபியூஷன்ல இருந்தேன். நான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு மார்னிங் வீட்ல வந்து வாங்கிக்கலாமா? நோ ப்ராப்ளம் சார், வாங்க. ஓகே, பை. மா, காலையில வந்து வாங்கிக்கிறாராமா? சரி, அத பத்திரமா எடுத்து வைங்க. காலையில வந்ததும் கொடுத்துடலாம். இன்னைக்கு அத்தனை பேத்துக்கு முன்னாடி என்னை எப்படி வச்சு அவமானப்படுத்துறாங்க பத்தியா உன் மாமியாரு? அவனுங்க ஊரு பூரா போய் இதை சொல்லுவானுங்க. இனிமே எவன் மூஞ்சில நான் முழிக்க முடியும்? இந்த பாரு, இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது மீனா. என்னென்ன செய்ய சொல்ற? எல்லாமே அவங்க கையில தானே இருக்கு. அதுதான் தப்பு. எல்லாம் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடத்தான் செய்வாங்க. இதை எப்படியே விடக்கூடாது. அப்புறம் எல்லா சொத்தையும் கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் பேர்ல எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னங்க, இப்ப என்ன பண்ணலான்னு சொல்றீங்க? உடனே சொத்தெல்லாம் நம்ம பேர்ல பிரிச்சு எழுதி கொடுக்க சொல்லணும். அதை எப்படி கேட்பீங்க? ஏன் மாப்பிள்ள, கேட்டாதான் என்ன? ஏன் எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? மாமா, இது ஒன்றும் பரம்பரை சொத்து இல்லை. நீங்க உரிமையா பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு. இது எல்லாமே ஜானு சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சது.
அதனால இந்த சொத்துல இருந்து ஒரு பைசா யாருக்காவது கொடுக்கணும்னாலும் அதை ஜானு தான் முடிவு பண்ணணும். அதுக்காக அவங்க காலத்துக்கு எங்களை அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க, நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்துட்டே போயிட்டு இருக்கணுமா? தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு ஜானு மேல கோவப்படாதீங்க. என்ன தப்பு மாப்பிள்ள? நல்லா சம்பாதிக்கணும்னு ஒரு மனுஷன் ஆசைப்படுறது தப்பா? சம்பாதிக்கணும் நீங்க ஆசைப்படுறது தப்பே இல்லை மாமா. ஆனா ஷார்ட் ரூட்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதான் மாமா தப்பா இருக்கு. அதுதான் ஜானுக்கு பிடிக்கல. எந்த பிசினஸா இருந்தாலும் அதுல ஜானுக்கு எத்திக்ஸ் ரொம்ப முக்கியமாமா. அதை புரிஞ்சு நீங்க நடந்துக்கோங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம இனிமேல் ஜானுவை பத்தி தப்பா பேசாதீங்க. குட் நைட் மா. இந்தாங்க அத்தா. ஓகே, தேங்க்ஸ். யூ ஆர் ஸ்வீட். அத்தா, நீங்களும் ரொம்ப ஸ்வீட். பாரு, கரெக்டா வந்துட்டான். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? நத்திங் பேபி. அவ உன்கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கா, நீ அவகிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. கேட்டா ஒண்ணும் இல்லன்ற. ஹேய் லூசு, என்ன பேசிட்டு இருக்க? ஷீ இஸ் மை கசின் யா. சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம். நீ அதை அவ்வளோ சீரியஸ் எடுத்து பேசுற? சில் பேப். சபி, ஒண்ணு நாம இமிடியேட்டா லண்டன் போகணும். அதர்வைஸ் இங்க இருக்க டோட்டல் மேனேஜ்மெண்ட்டையும் நீ ஹேண்டில் பண்ணணும். அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்கிறது? பேப், இது என் பர்சனல் விஷயம். இதுல நீ இன்டர்ஃபியர் ஆகாத. என்ன பேபி இப்படி சொல்ற? நான் நம்ம ஃபியூச்சருக்காக தானே சொல்றேன். நம்ம ஃபியூச்சரா? நீ இன்னும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கியா? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் எனக்கு சுத்தமா இல்லைன்னு. மைண்ட் இட். அத்தா, காஃபி ஃபுல்லா குடிச்சிருங்க, நான் வரேன்.